ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பிஸ்மில்லா சமையல்ஸ். இன்றைக்கி நம்ம பிஸ்மில்லா சமையல்ஸில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பாபிக்கு சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கேட்டு வாங்கிக்கோங்க. கடையில் இந்த மாதிரி சிக்கன் தந்தூரி சிக்கன் பாபிக்கு சிக்கன் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்லைஸ்லெஸ்ஸாக நீங்கள் கோடு போட்டு விட்டுட்டுங்க. அப்போ தான் மசாலா நல்லா உள்ளே இறங்கி வரும். இப்போ ஒரு தட்டு எடுத்துருக்கேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்குங்க. ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இந்தமாரி நம்ம மிளகாத்தூள் தனியாத்தூள் தனித்தனியாக சேர்க்கறதுனால ரொம்ப ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், ரொம்பவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக சேர்த்துட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா எதுவும் பண்ண முடியாது, பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் தண்ணியாக இருந்தனால 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் திக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு சின்ன டம்ளரில் தயிர் எடுத்திருக்கேன். இதோட அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 200 மில்லி தயிராக இருக்கும். சின்ன 10 ரூபா பாக்கெட் வருது இல்லையா, அந்த அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இந்த மசாலாவை பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுணும். தயிர் சேர்த்துறதுனால இந்த மிளகாத்தூள்லாம் அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும் இல்லையா, அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சிக்கனில் மேரினேஷன் பண்ணிடலாம். மசாலா பார்த்திங்கன்னா நல்லா கோட்டிங்காக இருக்கணும். நம்ம இந்தமாரி தட்டில் மசாலா சேர்த்துட்டு பண்ணுறதுனால பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவும் ஈஸியாக நம்ம சிக்கனில் மேரினேஷன் பண்ணி வைக்க முடியும். ஏதோ சின்ன பாத்திரத்தில் போட்டுட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா சேர்க்குறேன். சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு பீஸாக எடுத்து நம்ம சிக்கனில் ஆட் பண்ணிடலாம். இதேமாரி எல்லா சிக்கன்லையும் நம்ம கலந்து வச்சுட்டு கடைசியாக நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். ஏன்னா இந்தமாரி சிக்கனுக்கு பார்த்திங்கன்னா மசாலா வந்து கொஞ்சம் இலகுன மாதிரியே இருக்கும். அதனால் கார்ன்ஃப்ளவர் வந்து கடைசியாக சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் வச்சா நல்லா ஊறி மசாலா நமக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு வச்சிடலாம். இப்போ மாடி மேலே பார்த்திங்க அப்படின்னா நெருப்பு மூட்டிகிட்ருக்காரு எங்கள் ஹஸ்பண்டு. எந்தளவுக்கு நம்ம நெருப்பு நல்லா எந்தளவுக்கு அனல் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாக குக்காகி கிடைக்கும் சிக்கனு. இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. எல்லா கடைகளும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா தந்தூரி சிக்கன் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஒரு 4 பீஸ் வச்சுட்டு நம்ம ஒரு சின்ன விசிறி வச்சுட்டு விசிறி விட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த அனல் பார்த்திங்கன்னா அணையாமல் இருக்கும், சாம்பலும் வராமல் இருக்கும். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும். ஒரு சிக்கனையும் 4 பக்கமும் திருப்பி விட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும் குக் ஆகிறதுக்கு. அனல் வைக்கிறது பொறுத்து தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் அனல் ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா 20 நிமிஷம் ஆகும். அனல் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் கூட ஆகும். திருப்பி போட்டும்போது பார்த்திங்க அப்படின்னா மேலே பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா சிக்கனில் கோட்டிங் ஆகிட்டு அந்த அனலில் இறங்கிட்டு ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா அழுத்தம் கொடுத்துட்டே இருக்கணும். இதுதான் வந்து பாபிக்கு சிக்கன். அனலில் வைக்கிறதா பார்த்திங்கன்னா நெருப்பு மூட்டிட்டு அந்த அனலில் வைக்கிறோம் இல்லையா, நெருப்புலையே, அதுதான் வந்து தந்தூரி சிக்கன். இதேமாரி ஸ்டாண்டில் நெருப்பு படணும் சிக்கன் மேலே, அது வந்து தந்தூரி சிக்கன். இப்போ 4 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான முறையில் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமல் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் பாபிக்கு சிக்கன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.